விசேட சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கிறோம். விசேட சந்திப்பில் இன்று எங்களோடு இருக்கிறார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வாயிலாக பிரபல்யமான ஒரு பாடகி, அதுவும் இப்பொழுது திரையுலகத்திலே பல்வேறு பாடல்களை தந்த பெருமைக்குரிய ஒரு பாடகியை நாங்கள் நேரடியாக அழைத்து வந்திருக்கிறோம். லண்டனிலே ஒரு நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற கலைஞர் பிரியங்கா நல்லதம்பி அவர்கள் நேரடியாக எங்களோடு இருக்கிறார் கலையகத்தில். சொல்லுங்கள் பிரியங்கா, தொடர்ச்சியாக நீங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலிருந்து வந்து டிவி ப்ரோக்ராம் வந்து இப்போ நீங்கள் வந்து திரையுலகத்திலே பாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடகியாக, வளர்ந்து வரக்கூடிய ஒரு பாடகியாக வந்து கொண்டு இருக்கிறீங்க. கேட்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. அதுவும் ஒரு கலைஞருடைய வளர்ச்சியில் ஏதோ ஒரு பல தடைகள் இருந்துதான் ஒரு கலைஞர் உருவாகிறார். அதிலே நீங்களும் உங்களுடைய வயதுகளில் இருக்கின்ற தடைகளை தாண்டி, கல்வி தடைகளாக இருக்கட்டும், இது தடையை தாண்டி தான் நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுது நீங்கள் ஏதாவது பாடல்களை அல்லது திரையுலகத்திலே பாடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்திருக்குதா? இப்போ இமான் சரோடைய மியூசிக்ல உச்சிதனை முகர்ந்தால் அப்படின்ற ஒரு படத்துல நான் அதுல அந்த திரைப்படம் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பு வெளிவந்த ஒரு திரைப்படம் உச்சிதனை முகர்ந்தால். அதுவும் இந்த புலம்பெயர்ந்த மண்ணிலிருந்து வருகின்ற தயாரிப்பாளர்கள், அதுவும் தாயக சிந்தனையோடு இருக்கின்ற தயாரிப்பாளர்களால் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாகவும், அதுவும் ஈழத்தினுடைய கதையம்சம் சார்ந்து வந்த ஒரு திரைப்படமாக இந்த உச்சிதனை முகர்ந்தால் என்ற திரைப்படம் வந்திருந்தது. அந்த திரைப்படத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு பாடலை நீங்க பாடி இருக்கிறீங்க. சரி, அந்த பாடலை எங்களுக்கு இப்பொழுது நீங்க பாடி காட்ட முடியுமா? மட்டு நகர் பாட்டும் மத்தாளங்கூத்தும் மனசு மறக்கலையே, ஊரில் நான் வளர்த்த கிளிப்பிள்ளையின் மனம் விட்டு பறக்கலையே, பனிச்சங்கே நீ நண்டு வாங்கி வந்து கரியாக்கி கடிக்கணும், பதுங்க குழிக்குள்ளும் நிலவொளியில் புத்தகம் படிக்கணும், உச்சிதனை முகர்ந்தால் உள்ளங்கால் வரை சிலிர்க்குதடி, ஓடி உன்னை அணைத்தால் உள்ளம் கூடி துடிக்குதடி, இளவேனி காலம் வந்தது பூவாய் பூவாய் பூத்தவிடு, இரவு வந்ததும் நிலவு வந்தது உலகை வெளிச்சத்தில் தோய்த்துவிடு, உச்சிதனை முகர்ந்தால் உள்ளங்கால் வரை சிலிர்க்குதடி. அற்புதம், சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடல் திரைப்படத்தையும் எங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறது. மட்டிநகர் மண்ணையும் எங்களுக்கு, மட்டக்களப்பு மண்ணையும் எங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறது. சந்தோஷம் இந்த பாடலை நீங்கள் மீண்டும் எங்களுக்கு இந்த வேளையிலே பாடி காட்டினதுக்கு. டி இமானுடைய இசை இப்பொழுது கொடிகட்டி பறக்கின்ற இசையமைப்பாளர்களில் டி இமான் என்பவர் மிக முக்கியமானவர். அன்று பாடல்கள் வெளிவந்த காலங்களில் கூட அவர் ஒரு வளர்ந்து வந்த ஒரு காலமாக பாட, இப்பொழுது ஒரு பேசப்படுகின்ற ஒரு இசையமைப்பாளர்களில் ஒரு மிக முக்கியமான ஒருவராக இருக்கிறார். சொல்லுங்கள், அவரோடு பாடிய அனுபவம் உங்களுக்கு வார இருந்தது? இமான் சரோட நான் ஒர்க் பண்ணும்போது நான் ரொம்ப சின்ன வயசு தான். இந்த பாட்டு அவர் முன்னாடி பாடினது ரொம்ப அவர் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவார். அவரே வந்து தண்ணி கொடுப்பாரு, அவரே மைக் செட் பண்ணி கொடுப்பாரு. அது மாதிரி ரொம்ப ஒரு டவுன் டு அர்த் பர்சன். அவர் ரொம்ப ஸ்வீட் அவர். ஸோ அவரோட பாடினது நினச்சது இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இமான் சருக்கும் ரொம்ப நன்றி. அதனை தாண்டி அந்த திரைப்படத்திலே இந்த பாடல் எப்படி இருக்க போதுன்னு நீங்கள் சிந்திக்கல. நீங்க வந்து பாடலை பாடின பின்பு ஃபில்மில் திரைப்படத்தில் பாடல் வருகிற பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு? அப்பொழுதும் உங்களுக்கு திரைப்படத்தை ஒரு எப்படி சொல்றது, அதனை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கு இல்லையா? அப்போ இல்லை, இப்போ ரீசெண்டாக இந்த படம் டிவியில் வந்தது. அப்போ பார்க்கும்போது ரொம்ப டச்சிங்கான இருந்தது. அந்த படத்தோட சீன்ஸோட இந்த பாட்டு ரொம்ப. உங்களுடைய பாடல் வரிதான், நீங்கள் பாடின முறை தான் திரைப்படத்துக்கு ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் வரியாக கூட இருந்தது, உச்சிதனை முகர்ந்தார் என்பது. சரி, அதனை தாண்டி இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற அல்லது பாடிக்கொண்டிருக்கிற வாய்ப்பு எப்படி? இசைஞானி இளையராஜாவோடு ஒரு பாடுகின்ற வாய்ப்பு அல்லது அவருடைய இசையிலே பாடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிட்ட இருப்பதாக சொல்லப்படுகிறது, உண்மையா? சொல்லுங்க. இளையராஜா சருக்கு தெலுங்குல ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கேன். அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதுவும் ஒரு சிங்கர்
எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஒரு சிங்கருக்கானது ஒரு பெரிய ஒரு விஷயங்கிறது இளையராஜா சாருக்கு ஒரு பாட்டு பாடுறது. அது ரொம்ப நாள் கனவு. அது எனக்கு இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. அந்த பாட்டு படத்தில் வருதா தெரியல, பட் அவரோட பாடினதே அது ரொம்ப பெரிய விஷயம். எப்படி உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்தது? அவராக நேரடியாக அழைத்தாரா அல்லது? இல்லை, அவர் யுவன் சங்கர் ராஜா சாருக்கு அவன் இவனில் பாடினது. அவருடைய சவுண்ட் இன்ஜினியர் வாசு அப்படிங்கிற சவுண்ட் இன்ஜினியர், அவர் புது ஒரு வாய்ஸ் கேட்டதுனால என்னை ப்ரிஃபர் பண்ணியிருந்தார். அவர் சஜஸ்ட் பண்ணதுனாலே நான் பாடினேன் அவருக்கு. பட் நான் பாடும்போது அங்கே ராஜா சார் இல்லை, இருந்தால் இன்னும் பயந்துருப்பேன். அவர் இல்லை, பாடி வந்திருக்கேன். இன்னும் அந்த படத்தில் வருமானு தெரியாது. அந்த பாடல் நீங்கள் பாடல் வெளிவந்த பிறகுதான் எங்களுக்கு பாடி காட்டலாம், அப்படியா? சரி, உங்களுக்கு இசைஞானி இளையராஜாவினுடைய பாடல் என்ன பாடல் உங்களுக்கு பிடிக்கும் என்று கேட்டால் டக்குன்னு என்ன பாட்டை பாடுவீங்க? ஒரு பாட்டு 2 பாட்டு சொல்லவே முடியாது. பாடுங்க, ஒரு பாட்டு எங்களுக்கு பாடி காட்டுங்க. ரோஜாக்களில் பன்னீர் துளி வழிகின்றது, அது என்ன தேன், அது வல்லவோ பருகாத தேன், அதை இன்னும் நீ பருகாததேன், அதற்காகத்தான் அலைப்பாய்கிறேன், வந்தேன் தர வந்தேன், நினைவோரு பறவை விரிக்கும் மதன் சிறகை, பறக்கும் அது கலக்கும் தன்னுறவை, நினைவோரு பறவை. இசைஞானியினுடைய குரல் இந்த வேளையிலே கேட்கிற பொழுது, இசைஞானியுடைய இசையிலே வந்த பாடல் கேட்கிற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. அதனை தாண்டி நீங்கள் இந்த பாடல்களுக்குள் வருகின்ற வேறுபாடுகள் இருக்கிறது. எம்எஸ்வி சாருடைய பாடல், அதனை தாண்டி இளையராஜா சாருடைய பாடல், அதுக்கு பிறகு ரஹ்மான் சாருடைய பாடல். அந்த வேறுபாடுகளை நீங்கள் எவ்வாறு பிரித்துணர்ந்து பாடுகின்றீர்கள், அல்லது அதற்காக நீங்கள் ஏதாவது பயிற்சி எடுக்கிறீர்களா? அதுக்கு தனி பயிற்சிலாம் எதுவும் இல்லை. யூஸ்வலாக எம்எஸ்வி சாரோட பாட்டுன்னா ரொம்ப கிளாசிக்கல் பேஸ் சாங்ஸ், ரொம்ப சேலஞ்சிங்காக டஃப் சாங்ஸ் இருக்கும். ராஜா சார்து மெலடி நிறைய இருக்கும், லைட் மியூசிக், நல்ல ஃபீல் இருக்கும் எல்லா பாட்டுலேயும். அதுவே ரஹ்மான் சாருக்கு ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், வெஸ்டர்ன், சூஃபி, ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அதனால் 3 பேரோட பாட்டும் அடாப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவர் இந்த ரஹ்மான் சாருடைய பாடல்களிலே என்ன, அதாவது வேறு வேறு ஸ்டைலை வந்து அவர் எடுத்திருப்பார். ஒவ்வொரு பாடல்லையும் வேறு வேறு ஸ்டைல்ஸ் வந்து இருக்கும். இப்பொழுது அண்மையிலே வெளிவந்த ஐ திரைப்படத்திலும் கூட வேறு வேறு வகையான ஸ்டைல்ஸை அவர் கையாண்டிருக்கிறார். என்ன வகையான ஸ்டைல் பாடல்கள் உங்களுக்கு பிடிக்கும் அவருடைய? அல்லது நீங்கள் எந்த ஒரு ஸ்டைல்ஸையும் நீங்கள் எடுத்து பாடக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கிறதா? எதையும் நீங்கள் எடுத்து பாடுவீங்க? டக்குன்னு கேட்டால் என்ன பாட்டு பாடுவீங்க? ரஹ்மான் சாரோடது மெலடி ரொம்ப பிடிக்கும். அவரோட மெலடி ஏன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக லைட்டாக போகும், ரொம்ப அழகாக பாடுறதுக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினா ரஹ்மான் சாரோடது. எங்களுக்கு என்ஜாய் பண்ணி ஒரு பாட்டு பாடி காட்டுறீங்களா? மெலடி? ஓகே. ஆமாம். ஏன் என் வாழ்வில் வந்தாய் கண்ணானி, போவாயோ கானல் நீர் போலே தோன்றி, அனைவரும் உறங்கிடும் இரவெனும் நேரம் எனக்கது தலையணை நனைத்திடும் ஈரம். ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே. மன்னிப்பாயா 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 மன்னிப்பாயா. சரி, ஒரு பாடலை பாடுவது என்பது சாதாரணமான விடயம். அதிலே ஒரு பாடகியாக வருவது என்பது ஒரு மிகப்பெரிய விடயம். என்றாலும் ஒரு சிறிய ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க.
இந்த இசைத்துறையிலே ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற ஏதாவது ஒரு இலக்கு உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறதா? என்ன இலக்கு உங்களுக்கு? முன்னாடி ஜானகியம்மா, சுஷீலம்மா, சித்ராம்மா இருந்த பீரியடில் அவங்க 3 பேரும் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லலாம். எந்த பாட்டு எடுத்தாலும் இவங்க 3 பேர் தான் பாடுவாங்க. அந்த அளவுக்கு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் நிறைய சிங்கர்ஸ், ஒரு பாட்டுக்கு ஒவ்வொரு சிங்கர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அது மாதிரி நிறைய பாட்டு பாடி இண்டஸ்ட்ரியில் கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. நிச்சயமாக இந்த ஆசையை நீங்கள் நனவாக்குவீர்கள் என்பது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உங்களுடைய குரலும் அதனை எந்த ஒரு பாடலையும் எடுத்து பாடக்கூடிய ஆற்றல் அது நிச்சயமாக அதை நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறது. லண்டனிலே ஒரு இசை நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அளவட்டி அருணோதயா கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் சங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான நிகழ்விலே நீங்கள் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். பல மேடைகளை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவில் நீங்கள் அருணோதயா கல்லூரியினுடைய மேடையிலே ஏறி இருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அதனை தாண்டி பல நாடுகளுக்கும் நீங்கள் போயிருக்கிறீங்க. உங்களை ரசிகர்கள் அதிகம் விரும்பி கேட்ட பாடல் என்ன பாடல்? தமிழ் மக்கள் நெஞ்சம் மறப்பதில்லை அப்படிங்கிற ஒரு பாட்டு. எம்எஸ்வி சாரோடது, சுஷீலம்மா. ஏன் அந்த பாடலை கூட விரும்பி கேட்டாங்க உங்களை பாட சொல்லி? அல்லது நீங்கள் அந்த பாடல் தான் உங்களுடைய ஒரு அடையாளமான ஒரு பாடலா? சூப்பர் சிங்கர் முடிஞ்சு சூப்பர் சிங்கர் T20 அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ வந்தது. அந்த ஷோவில் நான் அந்த பாட்டு பாடினேன். அந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் நல்ல கமெண்ட்ஸ் வந்தது, யூடியூப்பில் நிறைய வியூஸ் வந்தது, அதனால நல்ல ரீச் இருந்தது அந்த பாட்டு. சரி, அந்த பாட்டு நாங்கள் இப்போவும் திரும்ப ஒருக்கா கேட்க வேணும். பாட முடியுமா? கண்டிப்பாக. சரி. சிறப்பு. பொதுவாக உங்களுக்கு மெல்லிசை பாடல்லாம் கூட பிடிக்கும் போல இருக்குது, அப்படியா? துள்ளிசை பாடல் பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும். துள்ளிசை பாடலாக நீங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலோ அல்லது மேடைகளிலே அதிகம் பாடுகின்ற பாடல் என்ன பாடல்? நிறைய பாட்டு பாடுவேன். ஆமா, அதிகம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் ஒன்று இருக்கும் தானே? பிடிக்கும். என்ன பாட்டு? ரொம்ப யோசிக்கிறீங்க. என்ன பாட்டு? மச்சா மீச. ஆஹா. சரி, அந்த பாடலோடு நாங்கள் நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு போகலாம். பாடலாம் அந்த பாடலோட. ரயிலு நான் சிக்கு புக்கு ரயிலு, நீ மோத வந்த மயிலு, நான் என்ன வேணோ மயிலு, நான் மருத மலை மயிலு, நீ மச்சிலிப்பட்டினம் புயலு, நான் ஆடி போவேனோ தீயாக நீயாக அணைக்க வரவா தேனாக நீராக நானாக தேடி வாவாயாக அட உன் நினப்புனால என் நெஞ்சு குழி மேல அட என்னவோ என்னவோ ஐத்தானே ஐத்தானே உனக்கானே இனி உனக்கானே ஐத்தானே ஐத்தானே உனக்கானே இனி உனக்கானே மச்சாமீச வீச்சருவா மச்சினி எல்லாம் எங்கிடுவா மச்சா கண்ணு வந்து
மந்திரமா சுத்தி போனே பம்பரமா. சபாஷ். சரி, கொஞ்சம் மெல்லிசையாக பாட வைத்த நீங்கள் இப்பொழுது எல்லோரையும் துள்ள வைத்துட்டீங்க. சரி, துள்ளல் பாடலோடு நாங்கள் நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்தாலும் கூட நிறைவாக இன்னும் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் இந்த இசைத்துறை சார்ந்து ஏதாவது கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது அதனை தாண்டி ஏதாவது பயிற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஹிந்துஸ்தானி கற்றுட்ருக்கேன், வெஸ்டர்ன் கற்றுட்ருக்கேன். அகஸ்டின் பால்ங்கிற ஒரு சார்கிட்ட வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுட்ருக்கேன். அண்ட் பாலேஷ் சார்கிட்ட ஹிந்துஸ்தானி கற்றுட்ருக்கேன். தொடர்ச்சியாக உங்களுடைய இசைப்பயணம் வாழ வேண்டும், வாழ்த்துகிறோம். சிறப்பாக நீர்களும் உங்களை வாழ்த்துவார்கள். ஏனென்றால் ஒரு வளர்ந்து வரக்கூடிய இன்னும் ஒரு குறிப்பிட்ட பல காலங்களிலே ஒரு குறிப்பிட்ட இன்னும் ஒரு கொஞ்ச காலத்தில் வந்து பிரியங்கா என்று சொல்லிவிட்டால் உலகம் பேசுகின்ற பல மேடைகளில் ஏறியிருந்தாலும் கூட நீங்கள் சொன்னது போல சித்ரா அம்மா, அதே போல சுசிலா அம்மா, ஞானகி அம்மா கொடி கட்டி பறந்து இசை அந்த திரைப்பட காலங்களிலே ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அவர்களே ரூல் பண்ணி கொண்டு ஆட்சி செய்து கொண்டு இருந்த ஒரு காலம் போல பிரியங்கா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாடகியும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த நேர்களுடைய இணைந்து நாங்களும் தீபன் தொலைக்காட்சியுடைய சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் பிரியங்கா. சரி, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவையிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. தீபன் கலையகத்துக்கு வந்து இது குறித்து நீங்கள் எங்களோடு உரையாடிய மேலே மிக்க மகிழ்ச்சி. நன்றி. சரி, அளவட்டி அருணோதய கல்லூரி பழைய மாணவர்கள் சங்கம் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுவதற்காக வந்திருந்த பிரியங்கா எங்களோடு இணைந்து தீபன் கலையகத்திலும் இணைந்து அது குறித்ததான விடயங்களையும் தன்னுடைய கலைப்பயணத்தையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற தன்னுடைய கலைப்பயணம் குறித்ததான பல்வேறு அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார். அதே போல பாடல்களால் உங்களை சந்தோஷப்படுத்தியும் இருந்தார். நிச்சயமாக இந்த விசேட சந்திப்பை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்களில் நட்போடு யோகா தினேஷ். நன்றி, வணக்கம் அன்பான நேயர்களே.